ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷலான சித்ரகுப்தருக்கு ரொம்பவே உகந்த உணவான கொள்ளு வச்சு தான் நம்ம 3 வகையான உணவு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மிதுன் டிப்ஸ் சேனலுக்கு இதான் முதல் முறையாக வர்றீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கொள்ளு வச்சு 3 ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். முன்னத்த நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் நைவேத்தியம் செய்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. கழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க. அதில் கல் ஏதாவது தூசி இருந்துச்சுன்னா அதனால் கழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கையில் நசுக்குனா கூட இந்த மாதிரி பிஞ்சு போகுது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம குக்கரில் போட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம அந்த தண்ணியை சூப் மாதிரி செஞ்சு கூட குடிக்கலாம், அல்லது ரசம் செஞ்சுட்டு நம்ம சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம கொள்ளுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தி வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக மட்டும் சேர்த்திக்கலாம், ஏன்னா இதில் 3 ரெசிபி செய்ய போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒன்று ஸ்வீட். உப்பு ஸ்வீட்டுக்கு சேர்த்தலாம். கொஞ்சமாக சேர்த்தும் பொழுது அது இனிப்பு சுவையை மேலும் ஹைலைட் பண்ணும். அதுக்காக நம்ம லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா கொள்ளு வடை, அதுக்கப்புறம் கொள்ளு சுண்டல் 3 செய்ய போகிறோம் மொத்தமாக. இப்போ நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் உப்பு நான் சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. ரொம்ப குழஞ்சிடாமையும் பார்த்துக்கோங்க. இப்போது நான் 5 சவுண்டு விட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அமுத்தி பார்த்தோம்னா இந்த பதத்துக்கு கரெக்டாக வெந்திருக்கு, ரொம்ப குழஞ்சும் போகலை. இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாம். சூப் அல்லது ஏதாவது ரசம் செஞ்சு சாதத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சுத்தமாக தண்ணியை வடிச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம கொள்ளு சுண்டல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன். நார்மல் குக்கிங் ஆயில் எது யூஸ் பண்ணுவீங்களோ அது பேன் ஹீட் பண்ணிவிட்டு அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3மே அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு ஒரே பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை 1 கொத்து, நீட்ட வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 1. எப்போதுமே சுண்டல் சமைக்கும் பொழுது கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக இருந்தால் தான் சுவை மேலும் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க. நம்ம சுண்டல் வேக வைக்கும்போது அரை உப்பு தான் போட்டிருந்தோம். ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சுண்டலாக சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும். தண்ணி வடித்து வச்சுருந்த கொள்ளை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த கொள்ளு ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கடைசியாக தேங்காய் பூ போட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வரும் பொழுது ஈவினிங் டைம் செஞ்சு கொடுக்குறதுக்கும் ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்தியான ரெசிபி இது. நம்ம இன்றைக்கி செய்கிற 3 ரெசிபியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமான நேரத்தில் செய்யக்கூடியதான். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், அந்த மாதிரி டைம் எடுக்கக்கூடிய ரெசிபிஸ் தான். ஸோ இப்போ முதல் ரெசிபியான கொள்ளு சுண்டல் தயாராகிடுச்சு.
அடுத்தது கொள்ளு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். நான் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க. 1/2 கப் கொள்ளுக்கு 1/2 கப் வந்துட்டு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கொள்ளை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைச்சிட வேண்டாம், ஓரளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை வந்துட்டு இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் வெல்லத்தை பாகு காய்ச்சி கூட சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு இது ஏற்கனவே கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால அப்படியே டைரெக்டாக வந்து வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். நம்ம பிடிச்சா அப்படியே கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் கொள்ளு, அதனால் நான் வந்துட்டு டைரெக்டாக வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வெல்லம் வந்து நல்லா ப்யூராக இருக்குது. உங்களுக்கு ஆர்கானிக் வெல்லமாக இருந்தால் உங்களுக்கு டஸ்ட் எதுவுமே இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு டஸ்ட் இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பாகு காய்ச்சி ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ 3 ஏலக்காய், தேவையான அளவு இனிப்பு சேர்த்திக்கோங்க, வெல்லம், அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ 1/2 கப் கொள்ளு, வேக வச்ச கொள்ளுக்கு வந்துட்டு நம்ம 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு வெல்லம் எடுத்துருக்கோம். நெய் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்த்திக்கோங்க. நம்ம உருண்டையாக பிடிக்கிறதுக்கும் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் அந்த வாசனையும் வந்து ஏலக்காய், வெல்லம், நெய் இதெல்லாம் சேரும் பொழுது கொள்ளுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது இது செய்யறதுக்கு. நீங்கள் பாகு காய்ச்சினீங்கன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் சேர்த்தி ஆகும், அவ்வளோதான். சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி தான், ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது நட்ஸ் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு கொள்ளு லட்டு செகண்ட் ரெசிபி தயாராகிடுச்சு. 3வது கொள்ளு வடை, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை ஒரு கொத்து, பெரிய வெங்காயம் 1, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் சுண்டலுக்கும் பார்த்திங்கன்னா காரம் வந்து அளவாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தை சாப்பிட்றதுனால நான் ஒரே பச்சை மிளகாய் தான் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம அளவு வந்து ரொம்ப கம்மியாக செய்கிறதுனால நான் காரத்துக்கு அளவாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ கொள்ளு, அதுக்கு தகுந்தாற் போல் காரத்தையும் இனிப்பையும் சேர்த்திக்கோங்க. அதாவது லட்டுக்கு இனிப்பு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. வடைக்கும் சுண்டலுக்கும் காரம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு கொள்ளுக்கு வந்து வடைப்பருப்பு கூட நம்ம ஊற வச்சு அல்லது கடலைப்பருப்பு கூட நம்ம ஊற வச்சு சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி அரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம வடை தட்டுறதுக்கு நல்லா வரும். 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கேப் இல்லாமல் நல்லா வடை வந்து தட்டுறதுக்கு நல்லா ஃபார்ம் ஆகி இருக்கும். இப்போ இருக்கிற எல்லா மாவும் இதே மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருந்தேன். நீங்கள் வந்துட்டு இது கூட பூண்டு கூட சேர்த்து கொஞ்சமாக நல்லா தட்டி அதுக்கப்புறமா இது கூட சேர்த்து போட்டுக்கிட்டாலும் அதோட ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏதாவது கீரை கிடச்சிதுன்னா அப்படின்னா கூட முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு செய்யும் பொழுது இன்னுமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பொதுவாக கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவே குழம்பாக கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக வந்து ஒதுக்கி தான் வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு, ஒரு சுண்டல், ஒரு வடை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் டயட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வடை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கொள்ளு மட்டும் இல்லாமல் சாதம் வந்துட்டு சாம்பார் சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம் இது மாதிரி எல்லாம் கூட செஞ்சு கடவுளுக்கு படைக்கலாம். அதே போல் நம்ம
குழம்பு வந்து தட்டைப்பயிறு குழம்பு சேர்த்து செய்யும்போதும் ரொம்பவே நல்லது. இப்போ வடை தயாராகிடுச்சு. நம்ம எதுக்காக கொள்ளு வந்துட்டு சித்ரகுப்தருக்கு வந்து படைக்கிறோம் அப்படின்னா, கேது கிரகத்துக்கு உரிய தெய்வம் வந்து சித்ரகுப்தன் தான். அதனால் கேதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகள் எல்லாத்துலேயும் இருந்தும் நம்ம விடுபடுறதுக்காக கொள்ளுனால் செஞ்ச உணவுகளை வந்து அன்றைக்கி நம்ம கடவுளுக்கு படைச்சி பிரார்த்தனை செய்கிறோம். ஸோ இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.